Welcome to Ramasamy Sanskrit course. Saral Sanskrit Shikshak பிரவேஷா பாரத வித்யாபவன் சிலபஸில் செகண்ட் பேப்பரில் 11வது பாடம் பார்க்க போகிறோம். சுபாஷிதானி பயன்பாடு. மாத்ருவத் பரதரேஷு மாத்ருவேஷு லோஸ்தவத் ஆத்ம வத்சர்வ தியுக்தேஷு யஹ பஷ்யதி ச பஷ்யதி. பிறர் பெண்களை தாயாக காணும் பாவனை, பிறர் பொருளை மதிப்பில்லாதாக காணும் மனப்பாங்கு, எல்லா உயிர்களையும் தன்னையே போல் கருதும் கருணை, இவை மூன்றும் சேர்ந்து உண்மையான ஞானியின் பார்வையை உருவாக்குகின்றன. அதாவது பிற பெண்களை தாயான்னு வைக்கணும், எல்லா சில விஷயத்தெல்லாம் மதிப்பில்லாத பார்க்கணும், எல்லோரையும் தொன்னை போல் நினைக்கணும். இந்த விஷயம் தான் அவன் ஞானி அப்படின்னு அர்த்தம். யௌவன் தன சம்பத்தி ஹே பிரபுத்வ பவி விவேகித ஏகைம் அர்த்தாய கிமு எத்திர சதுஷ்டயம் பூ. இளமை, செல்வம், ஆசை, அலட்சியம் இவை நான்கும் ஒரே இடத்தில் சேர்ந்தால் அது மனிதனுக்கு மிகப்பெரிய தீமையை உண்டாக்கும். அதாவது இளமை, செல்வம் எல்லாம் ஆசை, அலட்சியம் இருந்ததுன்னா இதெல்லாம் சேர்ந்துதான் மனிதன் பெரிய கஷ்டத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் நோட் பண்ணிங்க. மிகப்பெரியன்னு போட்டு தீமை உண்டாக்கும் அடுத்த பக்கத்தில் இருக்குது, அது இப்பயே சொல்லிட்டேன். மனிதனுக்கு மிகப்பெரிய தீமையை உண்டாக்கும். எல்லாம் நோட் பண்ணிங்க. தீமையுண்டாக்கும் முதல் பக்கத்தோட தொடர்ச்சி சொன்னேன் இப்பயே. அப்புறம் ததி மதுரம் மதுரம் திராட்ச மதுரா சுதாபி மதுரைவ தஸ்ய ததேவ் ஹி மதுரம் யஸ்ய யனாம் மந்திர மனாம் யஸ்ய மனாம் மந்திர சங்கரம். அது பால், தேன், திராட்சை, அமிர்தம் இவையெல்லாம் இனிமையானவை. ஆனால் உண்மையில் இனிமை எங்கு மனம் பற்றி கொண்டிருக்கிறதோ அங்கேயே உள்ளது. அதாவது பால், தேன், திராட்சை, அமிர்தம் எல்லாம் நல்லா சுவையாக இருக்கும். ஆனால் ஒரு மனுஷனுக்கு மனசு எங்கே இருக்கோ, எது இனிமைன்னு இருக்கோ அங்கே தான் அங்கே தான் இனிமை இருக்குது. மனசு எங்கே இருக்கோ அங்கே தான் இனிமை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அர்த்தநாஷா மனஸ்தாபம் கிரகே திருஷி ச வச்சனம் சாவபானம் ச மதிமாத்திர பிரகாஷதி. செல்வ இழப்பு, மனவேதனை, கிரகங்களில் தீய நிலை, கடுமையான சொல், அவமதிப்பு இவற்றை புத்திசாலி ஒருவன் வெளிப்படுத்தாமல் மனத்தில் மட்டுமே வைத்துக்கொள்ள வேண்டும். அதாவது செல்வ இழப்பு, மனவேதனை, கெட்ட விஷயங்கள், அவமதிக்கிறது, இந்த மாதிரி கடுமையான சொல், இந்த மாதிரி விஷயம்லாம் ஒரு புத்திசாலியை மனசையே தான் வச்சுக்கணும், வெளில காட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க.
काव्यसागरनिधेन कालो गच्छति काव्यसागरविनोदने काले गच्छति तीमतीदयां यस्य वयसेन मूर्गः நித்திரக கலகச புத்திசாலிகளின் காலம் இலக்கியம் சாஸ்திரம் அறிவியல் ஆகியவற்றில் மகிழ்ந்து செல்கிறது. மூடர்களின் காலம் தீய பழக்கங்களில் தூக்கத்தில் சண்டையில் வீணாகிறது. புத்திசாலி வந்து நல்லா படிப்பான், சாஸ்திரம்லாம் நல்லா படிப்பான், நல்ல இலக்கியம் படிப்பான், நல்லா அறிவியல்லாம் கற்றுப்பான், அதெல்லாம் படித்து அவங்க காலத்தை வந்து மகிழ்ச்சியோடு செலுத்துகிறாங்க புத்திசாலிகள்லாம். ஆனால் கெட்டவர்கள் வந்து மூடர்கள், முட்டாள்கள் வந்து கெட்ட பழக்கத்துலேயும் தூக்கத்துலேயும் சண்டையிலையும் வந்து டயத்தை வீணாக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பிரியா வாக்கிய பிரதேர்மே சர்வே துப்சந்தி ஜானக தப்சேவே வக்தேவம் வச்சனே க தரித்திரக. இனிமைய சொற்கள் பேசினால் எல்லோரும் மகிழ்ச்சி அடைவார்கள். ஆனால் இனிமையாகவே பேச வேண்டும். சொற்களில் ஏன் ஏழ்மை எதற்கு? ஏழ்மைனா கசப்பு, இந்த இடத்துல கசப்பு எதற்கு? அதான் நல்லா இனிமையாக பேசினா எல்லோரும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எல்லோரும் வந்து எல்லாருக்கும் கைண்டாக இருக்கணும், அன்பாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் வந்து எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கும். அதை விட்டுட்டு ஏன் கோபமாக பேசணும், ஏன் கசப்புத்தனமாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜீவன தோஸ்பி நிருதாக வச்ச விவசியன் பறிக்கிறது தீர்த்ததாக தரித்திரோ வியாதிதோ மூர்கக பிரவாசி நித்திய சேவக. ஏழை தீய செயல்களை செய்பவன் மூடன், வெளிநாட்டில் வாழ்பவன், எப்போதும் நோயால் வாழ்பவன், இவர்கள் உயிரோடு இருந்தாலும் இறந்தவர்களே. அது ஏழையாக இருக்கிறது, கெட்ட செயல் செய்கிறது, முட்டாளாக இருக்கிறது, வெளிநாட்டில் எப்பயுமே இருக்கிறது, எப்போ தான் உடம்பு சரியில்லாமல் படுத்து கிடக்கிறது, இவங்கெல்லாம் வந்து உயிரோடு இருந்தாலும் அவங்களாம் இறந்தவர்கள் சமமானவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் நோட் பண்ணிங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.